ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து நாங்கள் மீன் குழம்பு பார்க்கலாங்க. எங்கள் பாட்டி செஞ்ச மாதிரி கிராமத்து ஸ்டைல் தான். எங்கள் பாட்டி வச்ச மாதிரி செய்யலாம். இப்போ வந்து 2 தேங்காய் பத்தை, 4 தக்காளி, சின்ன வெங்காயம், அப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள் கூட போட்டுக்கலாம். அப்படியே தனியாத்தூள் போட்டு நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 4 சீரகம் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நாங்கள் தாளிச்சிக்கலாம். கடையில் எண்ணெய் போட்டுட்டு இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கலாம். 4 வெந்தயம், பூண்டு வந்து நல்லா வந்து ஒரு 10-15 பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை இதுவும் போட்டுக்கலாம். நல்லா வந்து செகப்பாயிடுச்சு. இப்போ வந்து இந்த மசாலா வந்து இதில் போட்டுக்கலாம். கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்கு. நாங்கள் வந்து வரமிளகாய் போட்டு அடித்தோம்ல மிக்சியில், நல்லா கலர் வந்திருக்கு. இன்னும் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து கொதிக்க இன்னும் கலர் சேஞ்ச் ஆகும். இது நல்லா இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுலேயே உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கொதிக்குது. கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இன்னும் கொதிக்க வந்து கலர் வந்து உங்களுக்கு நல்லா டார்க்காக வரும். இப்போ வந்து இந்த புளி தண்ணி வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதின பிறகு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா மேலெல்லாம் எண்ணெய் வந்து திரிஞ்சு வரணும். அப்போ தான் நாங்கள் மீன் போடணும். நல்லா கொதிக்கட்டும். இது மூடி வச்சிடலாம். பாருங்க, நல்லா கொதி வந்து நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் மேலே வந்துச்சு. பாருங்க, இப்படி திக்னஸ்ஸாக வந்திருக்கு. இப்போ வந்து நாங்கள் மீன் போட்டுக்கலாம். இந்த மீன் வந்து அப்படி இதில் போட்டுக்கலாம். ஒன்றா எந்த மீன் வேணாலும் போடலாங்க. நான் வந்து இன்றைக்கி மடவு மீன் தான் போடுறேன். மண்டை இதெல்லாம் இருக்குது. போட்டு நல்லா கொதி வரட்டும். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், மீனும் நல்லா வெந்துடுச்சு. நல்லா பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. போதும், இது நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ வந்து கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தூவி இறக்கில் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம மீன் குழம்புக்கு லைக் போடுங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து பாட்டி இதே மாதிரி தாங்க செய்வாங்க. அதை பார்த்து தான் நான் செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பாட்டி செஞ்ச மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைல் சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள். பாய்.